ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம். இன்றைய பதிவு ருத்ராட்சம் அணிவது. ருத்ராட்சம் அணிந்தவர்களை பார்த்தாலே சிவபெருமானையே நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். ருத்ராட்சம் அணிந்து நெத்தியில் விபூதி வச்சுருக்கும் போது அது ஒரு பக்தி பரவசமாக தெரிவாங்க. இப்போ ருத்ராட்சம் அணிஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சாதாரண யாராலையும் போட்டுக்க முடியாதாங்க. ஒரு 7 ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செஞ்சுருந்தா தான் அந்த ருத்ராட்சத்தை நம்ம கழுத்தில் மாட்டிக்க முடியுமா. அது ஒரு சாஸ்திரம் இருக்கான். அதாவது நம்ம ருத்ராட்சம் போடுறோங்கிற நினைப்பு வருது பாருங்கள், அதுவுமே ஒரு 7 ஜென்மத்தில் நம்ம பாவமே பண்ணாமல் புண்ணியம் செஞ்சுருந்தால் மட்டும்தான் அந்த நினைப்பே மனசில் வருமா. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ருத்ராட்சம் போடணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சிவபெருமானை நினச்சிக்கிட்டு அந்த மகா தேவனை நினச்சி பராசக்தியை நினச்சிக்கிட்டு எனக்கு ருத்ராட்சம் வந்து நான் கழுத்தில் போடணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது, எனக்கு ருத்ராட்சம் வந்து சேரணும்னு நினைக்கிறேன். யார் மூலியமாவது ஆட்டோமேட்டிக்காக அந்த ருத்ராட்சம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். இது வந்து தத்ரூபமான உண்மைங்க. இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கும் போது எந்த வித கெட்ட சக்தியும் நம்ம நெருங்காது. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் விவர்ஸ். தேங்க்யூ.